திருச்செங்கோடு பக்கத்தில் எலச்சிபாளையம் ஒன்றியம் இலுப்பிலி கிராமம் குளத்துவளவுங்கிற ஊர் என்பது கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்குதுங்க. இந்த ஊரில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குடும்பங்கள் என்பது இங்கே குடியிருந்து வந்தாங்க. இவங்களுக்கு பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா விவசாய கூலி வேலைக்கு போகிறது, அதாவது காட்டு வேலைக்கு பருத்தி எடுக்கிறதுக்கு மற்ற விவசாய வேலைகளுக்கு போகக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதன் அருகையில் ஒரு பெரிய ஒரு 200 ஏக்கர் கொண்ட ஒரு ஏரி என்பது இருக்கின்றது. அந்த ஏரியில் மழைநீர் கடுமையாக வருகிற போது, ஏரி நிரம்புகிற போது இந்த ஊர் பார்த்திங்கன்னா மழை சூழ்ந்து நடந்து போக முடியாத அளவிற்கான பெரிய சிரமம் என்பது ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் இந்த ஊர் மக்கள் பலமுறை மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை என்பது கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இங்கே குடியிருக்கக்கூடிய பகுதி மக்களில் கல்யாணம் ஆகுது, குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு பல முறை பல்வேறு நோய்கள் என்பது இருக்குது. டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், கொரோனா காலத்திலிருந்து பல்வேறு துன்பங்களை இந்த பகுதி மக்கள் என்பது அனுபவிச்சுட்டு வராங்க. இவர்களுக்கு உடனடியாக மாற்று இடம், வீட்டு மனை நிலம் வேண்டும் என்று கோரிக்கை என்பது வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இருப்புலி கிராமத்தில் மாரப்பமலைங்கிற இடத்துல ஒரு 9 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் என்பது இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்துல நிலம் என்பது இவர்களுக்கெல்லாம் பிரித்து தரலாம். ஆனால் அந்த நிலத்தை இது வரைக்கும் அரசாங்கம் தலையிட்டு பிரித்து தராமல் ஒரு ஏமாற்று வேலை என்பது செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேர்தல் காலத்தில் எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு வாங்குவதற்காக எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இந்த வீடு தேடி வருவாங்க. அப்போ அரசியல்வாதி வர்றப்பெல்லாம் இந்த ரோடு நல்லா சுத்தமாக இருக்கும், தண்ணி வரும், லைட் எரியும், எல்லாமே நடக்கும். எலெக்ஷனில் ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த ஊரை கண்டுக்கிறதுக்கான யாருமே கிடையாது. அப்படியான ஒரு தீவுக்குள்ளார இந்த பகுதி மக்கள் என்பது குடியிருந்து ரொம்ப கொடுமைகளை சந்திக்கிற ஒரு குடும்பமாக இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியில் தயவு செய்து மக்கள் பிரதிநிதிகள், சமூக ஊடக நண்பர்கள் இந்த ஊருக்கு ஒரு தடவை வாங்க. இந்த ஊரினுடைய நிலைமையை ஒரே ஒரு முறை பாருங்க. இந்த மக்கள் எப்படி வசிப்பார்கள் என்று நீங்களே பார்ப்பீங்க. சாதாரண ஒரு நடந்து போகிறப்ப காலில் ஏதாவது மிதிச்சுன்னா கூட அதை 10 டம்ளர் தண்ணி ஊற்றி அல்லது குண்டாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் சேதாரம் பண்ணி கையை காலை கழுவுவோம். ஆனால் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் என்பது சேரும் சகதியுமாக வாழ்கிறார்கள். இவங்க வீட்டுக்குள்ளார போகணும்னு சொன்னால் சேத்துல காலை வைக்காம வீட்டுக்குள்ளாரே போக முடியாது. அப்படியான ஒரு கொடுமை என்பது இருக்கின்றது. இந்த கொடுமையிலிருந்து இவர்கள் மாறணும்னு சொன்னால் அரசாங்கம் உடனடியாக இவர்களுக்கு இலவச வீட்டுமனை நிலமும், அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலைஞர் நினைவு இல்லம், அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடுகள் தராங்க, இலவச வீடுகள் கட்டித்தராங்க. இது உட்பட இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் அமைச்சு தரணும்னு சொல்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்பதால் யாருமே இதை கண்டுகொள்ளாத ஒரு அவலநிலை என்பது இங்கே ஏற்பட்டிருக்கிறது.